எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தோட பொறுப்பாளருங்க. நாங்கள் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம்ங்க. இன்னும் சொல்ல போனால் வெளியே போடா கிரீஸ் டப்பாக்கள் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்கங்க. நாங்கள் வெளியவும் வந்துட்டோம். ஏன் வெளியே வந்தோன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒழுங்கிடமாக நடந்துக்கிட்டோமா எங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. நாங்கள் எங்களில் யாரையாவதும் கட்சியிலிருந்து 3 தடவைக்கு மேலே ஒழுங்கினமாக இருக்குன்னு சொல்லி வெளியேற்றிருக்காங்களா? அந்த சாட்டை பெயரை இது வரைக்கும் 3 தடவை வெளியே போட கிரீஸ் டப்பான்னு துரத்தி விட்டுருக்காரு. ஆனால் கூப்பிட்டுலாம் பேசிடுவாரு. டே போயிடாத, ஆடியோ வீடியோலாம் நீயே பத்திரமா வச்சுக்க, நான் என் மேலே கோச்சிட்டு ஏதாவது வேலையை பண்ணி விட்டுறாத அப்படின்னு சொல்லிடுவார். நாங்கள் ஏதாவது பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பொண்ணு எங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கா? கடந்த 10 வருஷமா விஜயலட்சுமி வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி நாங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்போமா? கண்ணா அப்படின்னான்னு மானம் கெட திட்டும். அண்ணா அவளை போய் எதை பண்ணணும் அப்படின்னு அண்ணன்கிட்ட கூட கேட்டிருக்கேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்ல வேலை உங்களுக்கு அண்ணி ஆகலை அப்படின்னு எதுவும் பண்ண வேணாம்னு அண்ணன் சொல்லிட்டாரு. ஒரு தடவை விஜயலட்சுமிக்கு எதிராக ஏதாவது எங்களை பேச விட்டுருக்காரா? திமுகக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், திமுகக்கு எதிராக போராட்டம், எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாரும் வந்து நிற்போம். அதிமுக ஆட்சியில கூட திமுக எதிராக தாங்க நாங்கள் போராட்டமே நடத்திட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு முட்டாப்பயலாவும் நாங்கள் இருந்தோங்க. ஆனா விஜயலட்சுமி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. நாங்க அப்படி ஏதாவது நடந்துகிட்டோமா? இது வரைக்கும் நாங்க எங்க காளியம்மாள் அக்காவை சொந்த அக்காவும் தங்கச்சியுமா தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க என்னைக்காச்சும் காளியம்மாள் அக்காவை பிசுறணும் மசுறணும் உசுறணும் சொன்னோமா? இது ஒழுங்கினமா இல்ல கட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்த அது ஒழுங்கிடமா? நாங்க என்னைக்காச்சும் வீரலட்சுமியை பார்த்து என் தொட தண்டி கூட இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கோமா? இது எவ்வளவு ஆபாசமான பேச்சு. இது ஏதாவது நாங்க பேசியிருக்கோமா? இப்படி எல்லாம் பண்ணன ஒருத்தர் சொல்றான் உங்க மேல நாங்க ஒழுங்கிட நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு. நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க? நாங்க கட்சிக்கு வேண்டி பணத்தை இழந்தோம், எங்க உழைப்பை இழந்தோம், எங்க இளமையை இழந்தோம், ஈவன் குடும்பத்தை கூட இழந்து நிக்கிறோமுங்க. ஆனா இந்த வெறும் பையன், அதாவது எங்க அண்ணன் எதை இழந்தாரு கட்சிக்கு வேண்டி அதை மட்டும் சொல்லுங்க. நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன், அவன் எதுக்கு பேசுறான்? திருச்சிக்கு வந்தா அவன் பேசலாம், திருநெல்வேலிக்கு வந்துட்டு அவன் எதுக்கு பேசணும்? அடிக்க வரானுங்க. அண்ணன் பேசாம பாத்துட்டு இருக்காரு. ஆனா இதுவே அந்த தோற பிரஸ் மீட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க தான் போனேங்கிற மாதிரி பேசுவான். இதெல்லாமே சீமானுக்கும் தெரியுங்க. என்ன நாங்க பெருசா ஒழுங்கினமா நடந்துட்டோம்? உன்னை விட தண்ணிய போட்டுட்டு பெண்களை நீ பேசுற மாதிரி நாங்க எதாவது பேசியிருக்கோமா? வெண்ணிலாவை பத்தி நீ பேசுன மாதிரி நாங்க யாராவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோமா? அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கிற நீங்க நாங்க சரியில்லைன்னு எப்படிங்க சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஒரு விஜயலட்சுமி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு லட்சுமி விஜய் இருந்துச்சுன்னா நீங்க எங்களை ஏத்துக்குவீங்களா? இல்ல நாங்களும் பெண்களை பத்தி பொது வெளியில தப்பா தான் பேசணுமா? இல்ல நாங்களும் இதே மாதிரி திருநிதியை திருடிட்டு போய் நாங்க வாழ்ந்தோன்னா எங்களை நீங்க கட்சிக்குள்ள வச்சுக்குவீங்களா? ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு உங்ககிட்ட உண்மையா இருக்கான்னு சொல்லுங்க. இதெல்லாம் உள்கட்சி விவகாரங்க. சொன்னா மனசு பதப்பதைக்குதுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம 10 வருஷமா இவ்வளவு பணத்தை நாங்க இழந்திருக்கோம். எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சுங்க என்கிட்ட, போகாதடான்னு. இந்த தமிழ் தேசியம்னு சொல்லி ஒரு மலையாள பின்னாடி போய் நின்று வாழ்க்கை இழந்தது தாங்க மிச்சம். நாங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோமுங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம். எங்க கட்சிக்கு ஒரு நல்ல பேரா நீங்களே சொல்லுங்க. என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கு? இந்த பேரு சரியில்லை, இந்த பேரும் சரியில்லை. ஆட புன்னகை சேனல்ல இருந்து ஒரு பேர் வந்திருக்கே, சூப்பரா இருக்கே இந்த பேரு. ஏங்க பேரை சொல்லிட்டா? நாத்தாக்கா தாவேக்கா. புரியல? நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பிகள் வெளியேறிய கட்சி நாத்தாக்கா தாவேக்கா. பாருங்க எங்க மேல எவ்வளவு அக்கறைங்க இந்த புன்னகைக்கு. இப்பதான் கேட்டா கட்சிக்கு ஒரு பேர் வச்சு கொடுக்கணும், இவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க. இந்த மாநாட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாத்தாக்கா தாவேக்கா மாதிரி தாங்க இருந்துச்சு. 2 பேரும் இணைஞ்சிருவோம்னு கூட்டணி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அண்ணா தம்பி, தம்பி அண்ணா, அண்ணா தம்பி, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, அண்ணா தம்பி போயிட்டு இருந்தது. அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்தவங்க. எங்களை புன்னகை இப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச கூட பாக்கலீங்க. நாத்தாக்கா தாவேக்கா, நாத்தாக்கா தாவேக்கா. நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பிகள் வெளியேறிய கட்சி. வா, ரொம்ப நன்றிங்க புன்னகை. உங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்க மனசு வெறுத்து உடஞ்சு போய் இருந்தோம்ங்க. எங்களுக்கு ஒரு புன்னகையை கொடுத்துட்டீங்களே. நாத்தாக்கா தாவேக்காவுடைய தலைவர் வெற்றி குமரன் வாழ்கன்னு தான் நாங்க இனி சொல்ல போறோம். 36 லட்சம் மக்கள்ல 30 லட்சம் மக்களும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. ஏன்னா சீமானுக்கு காசு கிடைக்கலன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. கூட்டம் எங்க கிட்ட தான் வந்து சேரும். இனி நாத்தாக்கா தாவேக்காவுடைய மகளிர் மாநில அணி தலைவர் காளியம்மாள் வாழ்க.
மாநில செயலாளர் வெண்ணிலா வாழ்க. நாத்தாக்கா தாவேக்கா வாழ்க வாழ்க. இந்த நாத்தாக்கா தாவேக்காவுடைய ஒரே எதிரி நாத்தாக்கா மட்டுமே. நாத்தாக்காவா நாத்தாக்கா தாவேக்காவா மோதி பார்ப்போம். ஒண்டி கொண்டி வரையா ஒரு நல்ல ஃபாதர் அண்ட் மதர் பான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பிகள் வெளியேறிய கட்சி வென்றே தீரும். பாரதிதாசன் அன்றே பாடியிருக்கிறார், நாத்தாக்காவிலே இருந்தாலும் அயலான் அயலானே, நாத்தாக்கா தாவேக்காவில் வராவிட்டாலும் தமிழன் தமிழனே. புரட்சி பவளம் பாரதிதாசன் வாழ்க. புன்னகைக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இந்த புன்னகைக்கான ஆதரவை நீங்கள் எப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்படின்னா நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.